விஷயங்கள் எனக்கு இருக்கு. அதற்கு முன்னால் அவர்களை நான் போய் சேர்வதற்கு பெரியவர்களுடைய மனதை தயார் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. பெற்றோர்களே கவனம், குழந்தைகளுக்கு பணிவை சொல்லித்தாருங்கள். பல நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பணிவை சொல்லி தருவதே இல்லை. பணிவை என்பது ரொம்ப அபிஷியல், தெரியுமா உங்களுக்கு? பணிவை என்பது அபிஷியல். டீச்சர் பிள்ளையா இருக்கலாங்க, ஸ்டாஃப் மெம்பர் உட்கார்ந்த சேர்ல டீச்சர் பிள்ளை உட்கார முடியாது. பேசிக். நான் கிளாஸ் டீச்சர்ல 5th ஸ்டாண்டர்ட் டீச்சரா இருந்துட்டு போறேன். பிரின்சிபல் என் கிளாஸ்க்குள்ள வந்து என் சேர்ல உட்காரக்கூடாது. அது ஏன் சேருங்க, என்னுடைய சேர். நான் 5th ஸ்டாண்டர்டுக்கு தான் எடுக்கிறேன். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கலாம், ஆனால் அந்த வகுப்பறைக்கு நான் தான் ஆசிரியர் என்றால் என்னுடைய சேரில் யார் உட்கார்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆசிரியர்கள் வலுவான சமூகத்தை உருவாக்குகிறார்கள். Stay with self-respect. Individual self. இண்டிவிஜுவலா இருக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்டடா இருக்கு. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி வரும்? பணிவில் வரும். நான் இந்த முதல் பார்த்து வியந்த அந்த புன்னகை, அந்த பணிவு, நான் தான் லீடர் என்று காட்டாத அந்த மேலாண்மை, எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய அந்த தாய் பறவையாக அந்த கூட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் சந்திக்கிறேன். This is called leadership. இவங்க தான் லீடர். எங்க அப்பா சொல்லி தருவார் எனக்கு, பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. டே அப்பா, பணிவுடன் இருப்பது ராஜகுணம். நீ அரசனாக இருக்க விரும்புகிறாயா? பணிவை முதலில் கற்றுக்கொள். பணிவை கற்றுக்கொள்ளாமல் ராஜாவாக இருக்க முடியாது. சரி, எப்படி பணிஞ்சுக்கிறது? எதுக்கு நாம் பணியணும் பாருங்க. மகாபாரதத்துல பெரிய ஒரு போர், சரியா? நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க. பெரிய போர்ல துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நாராயணாஸ்திரத்தை கையில் வச்சிருக்கான். தன் தந்தையின் இறப்பிற்கு பழி வாங்குவதற்காக நாராயணாஸ்திரத்தோடு சபைக்கு வரான். நாராயணாஸ்திரத்தை அவன் விட்டான்னா உலகம் அழிஞ்சிடும். கிருஷ்ணர் குரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை, ஆசிரியர்களிடத்தில் உங்களை